யார் போட்டிருக்கா? நீ என்ன கேக்குற? கோமாளி வச்ச நான் தான் போட்டிருக்கிறேன். ஓ கோமாளி வச்ச அடி வாங்கணும். நீங்களும் அடி வாங்க மாட்டீங்க. காலையில விடுச்சா நான் ஒருத்த மட்டுமா சம்பளம் வாங்குறேன். 15 பேர் நோகாம சம்பளம் வாங்குறீங்களே. அடி வாங்கட்டுல தாயோலே. அடி வாங்க. யோ என்னைய நினைச்சிட்ட? ஆறா வந்து போங்க. யோ அவளே. ஏய் ஆறா. ஆறா. அண்ணா அவர்தானே அரக்கு மூடு. கிறுக்கு மூடா? யோ அரக்கு மூடியா அரக்கு மூடு. எனக்கு அப்படியே தெரியும்டா. என்னன்னு? இதெல்லாம் பாட்டுங்களா? அண்ணா இதெல்லாம் ஒரு பாட்டா? என்னடா பாட்டு பாடிட்டு வரா? ஒரு பாட்டு யாருக்கு புரிஞ்சுச்சா? ஏய் குண்டு பையலே. ஊரவேச பாட்டுன்னு என்ன பார்த்து பாட. ஏய் உள்ள முதல்ல பேச பாப்பா. அந்த பேர் சரியில்லை. என்னங்க நேரம் சரியில்லை. ரெடி எப்படி? பாட்டுன்னா என்ன பார்த்து பாடு கத்துக்கணும். எப்படி? ஊரவேச பாட்டு அருமையா பாடு. சூப்பரா பாடுங்க. பாடு. ஏய் அண்டாவா ஓடி பண்ணா குண்டாவா ஓடி பண்ணா. ஏய் மாரா கிளிபண்டா மாராய் குண்டே கடிபண்டா. ஏய் சுத்தி சுத்தி அடிபண்டா சுப்பாய் புடிய கடிபண்டா. வைத்தியர் கூலி ஏடா ஏயா அவங்க 3 பேர் உசுரோட தான் இருக்காங்க. ஆமா இப்பே எதுக்கே கொல்லி வைக்கற? என்னைக்கு இருந்தாலும் சாவதான போறாங்க. ஆமா என்னைக்கா சாவறணும் இன்னைக்கே கொல்லி வைக்கற. அவங்களுக்கு கொல்லி வைக்கிறதுக்குலாம் அவங்க பசங்க இருக்காங்க. அவங்க பசங்க ஊர்ல வெளிநாடு போய் சேர்ந்துட்டாங்க. ஆமா சரி ஏ இப்ப வருவான் அந்த இருக்கேன். ஓ வருவாரியா? வருவானா? வருவார் பாரு. வருவானா? ரெடியா ரே? அடிக்கிறானா? ஆமாண்ணா. ஆறு அடிக்கிறது அவன் தானா? பீத்தலை ஆறா அடிச்சது. ஆறா அடிச்சது எவன்டா அடிச்சான்னு கேட்டு எவன்டா அடிச்சது? அவட
தெரிஞ்சு போயனா பெரியாடி திரும்பி நான் வந்தவனே என்னோட மந்திரி ஓடி வழுது விட்டான். அவனை நான் அழைத்தேன் என்று அழைத்து கொண்டு வாட போட போட ஓடா வர முடியாத கிழக்குதி வர முடியாத கிழக்கு ஆற மாத்திர கிழக்கு அவ அப்படி சொன்னாங்க. அவ அப்படி சொன்னா நீ அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது தானே. போ நான் அழைத்தேன் என்று அழைத்து கொண்டு வா. நான் கூப்பிடுறேன். யாரு? மகாராஜா கூப்பிடுறேன். மகாராஜா நானே ராஜா என் புடிக்க மந்திரி என்ன சொல்றான்? நானே ராஜா என் புடிக்க மந்திரி. ஆறு புடிக்க மந்திரி. ஆறு புடிக்க மந்திரி. கோவிந்தா கோவிந்தா ஆறு கோவிந்தா கோவிந்தா ஆறு கோவிந்தா. அண்ணா அடிக்கிறானா? அடிக்கிறானா? நீ போட நான் பாத்துக்கறேன். வாடா நான் பாத்துக்கறேன் நீ போடா. அண்ணா நீ வாடா. டேய் ஜம்கால் முடிச்சிட்டு போது ஈர. ஏய் ஓர பக்கல ஒவ்வொரு பார்வி திருடி வந்துறது. எங்க? எங்க? பூசார கொண்டு போடா. ஆறாக்க அந்த மன்னாதி மன்னனையும் பார்த்தவன் நான். அந்த மதுரை வீரனையும் எதிர்த்தவன் நான். என் அருமை என்ன பெருமை என்ன அந்தரசு என்ன கௌரவம் என்ன 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 அப்பேற்பட்ட கண்டார் ஓடி பசங்க என்ன கோமாளி வேஷம் போட வச்சு அடி வாங்க வச்சுட்டாங்களே. மாப்பிள பாம்பா மாப்பிள பாத்து பாத்து ஓடு. ஓ அம்மா கடுப்பு குடுத்துனடு பிடித்துனடு பாறா பாறா இருங்க பாக்குறேங்க. பாக்குறேங்க பாடுறேங்க ஓடு. ஏன் சோக கதைய கேளு தைக்கொள்ளமே அம்மா தைக்கொள்ளமே அது கேட்டா தங்காதம்மா உங்க மனமே. ஏன் சோக கதைய கேளு கறிக்கொள்ளம்பே அம்மா ரசகோளம்பே அது கேட்டா தங்காதம்மா உங்க மரமே. இந்த ஊரை பொண்ண நம்பி எம்மனச திறந்து வச்சு சொந்த பந்த சாதிசனம் எல்லாத்தையும் தள்ளி வச்சு மங்களத்தை பெத்தவரே பெத்தவரே குண்டுமணி நீ மண்டி போட்டு ஊம்பணும். மண்டி போட்டு மண்டி போட்டு மண்டி போட்டு ஆறு வண்டி வாட்டுவோம். நான் என்ன அதுக்கா வந்திருக்கேன். இந்த வாட்டு எனக்கு பிடிக்காது. இந்த பாட்டு பிடிக்காது. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி கண்ண குடி மச்சான போல் பாட போறேடா. கண்ணாடி கோப்பைக்குள்ள கண்ண முடி நீச்சலடி முருகைய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. என்பது ஒரு பாம்பு விசந்தா குடிச்சா அது ஒரு சோதில் சந்தா. கண்ணதாசங்கார கூடி இது ஒரு கேன கூதி இது என்ன பாடம்? இது தமிழ் பாடல். இது எனக்கு பிடிக்காது. இது பிடிக்காதா? சின்ன பயலே சேதி கேளடா. சின்ன பயலே சேதி டிஎம் சௌந்தரராஜன். டிஎம் சௌந்தரராஜன் சின்ன பயலன் பாட்டு பாடுனாரு. ஏதோ எம்எஸ் அவர் இந்த பாட்டு பாடினாரு. இந்த பையனுக்காக இந்த பாட்டு நான் வேற மாதிரி மாத்துவேன். பாட்டி மாத்தி ஓடுவி அப்படியே பாட்டு மாத்தி எப்படி? குண்டு பயலே சேதி கேளடா. குண்டு பயலே சேதி கேளடா. நான் சொல்லும் பாட்டு எண்ணி பாருடா குண்டா எண்ணி பாருடா. வளரணும் அறிவு வளரணும் குண்டுமணி புலனும் வளரணும். உங்களுடைய புகழ் அப்படி சொல்ற. வட இல்லடா போண்டா எங்கடா உனக்கு போண்டா? ஐயா சச்சிபுராணி பெத்தலல்ல புட்ட வந்து நீரே சூசிக்கொண்ட. இது யாரு பெத்த பையனோ தெரியல. எனக்காக வந்திருக்கான். எதுக்கு வந்த? மகாராஜா நீயா? பாட்டு பாடு. மாமா பேர் எடுக்கிறேன். பாட்டு பாடு. இடிக்கிறதுக்குள்ள ரேஷன் கார்டுல இருந்து எடுத்துருவேன். அதாண்டா இதாண்டா அண்ணாச்சாலோ நான்தாண்டா அண்ணா தமிழ்நாட்டிலனா அனாருக்கு சொந்தண்டா அண்டவன் அடிச்சு உப்பாண்டா டா 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 அண்ணாச்சாலோ முடிச்சு உப்பாண்டா டா 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 அதாண்டா இதாண்டா பீத்த கூதி நீதாண்டா
அது சின்ன தம்பிடா, இது பெரிய தம்பிடா. சிரிக்காதீங்க, எறும்பு கோலாயாட்டு இருக்குது. நான் சிரிப்பது ஆனந்த சிரிப்பு, நான் சிரிப்பது ஆணுவ சிரிப்பு. ஆணுவ சிரிப்பு. பேசக்கூடிய வார்த்தைகள் மனால் நாட்டுக்கு நாடு ஆணாக வருதிட்ட அப்பமார்கள், பெண்களாக வருதிட்ட அருமரும் தாய்மார்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் திருராஜ சபையில் அமர்ந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது கலைமகள் ஆலோசகரின் சார்பாக நன்றி கலந்து வழக்கத்தை தெரிவித்து இப்படி எல்லாம் இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம்? என்ன நாடகம் சொல்றா? நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கு முன்னாடி நீ தான் வந்தேன். அப்ப என்ன நாடகம் வச்சிருக்காங்க? நானே சொல்லி போட்டுனா உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்ப தெரியல கொலை மட்டும் சொல்ல. இதுல என்னோட பொசுக்குன்னு கொலை மட்டும் இல்ல. நல்லா நாயத்து நீங்களே கேளுங்க. மக்களை பத்த மகராசிங்களா, பிள்ளை பத்த புண்ணியவதிகளா? என்னடா கோமாளி தேவையெல்லாம் பேசி அடிவாங்க நீங்க நினைப்பீங்க. உள்ள வேஷம் போடுறதே உனக்கு 2 மணி நேரம். அது இவனுக்கு உட்காரத்துக்கு ஒரு ஆள் இடம் பத்தாது, 3 ஆள் இடம் வேணும். பெருசு உட்காந்துக்கோ. அப்படி இந்த கால் இந்த அம்மா இப்படி கால் நீட்டி போட உட்காந்துருக்கு. அது மாதிரி 2 கால் நீட்டி விட்டு சென்டர்ல கண்ணாடி வச்சுக்குவான். வச்சுட்டு இப்படி இப்படி இப்படிம்பா. பாவாடை ஓசு பாவாடை, சலங்க நான் கட்டிட்டு இருந்த சலங்க அது ஓசு. இது எடுத்து மாட்டிக்கிட்டு உள்ள பெரிய லண்டன் புளுத்தி அப்படியே கையில பந்தத்தோட தான் வருவார். அப்படியே அப்படின்ட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாம கோமாளி சாட்டம் எடுத்து பட்டார் அடிக்கிறது இல்லாம, டேய் நண்பா நான் வந்திருக்கிறேன், நான் யார், என் பேர் என்ன, இன்னைக்கு என்னடா ஊரு, இது என்னடா நாடகம், இது எல்லாத்தையும் கோமாளி வேஷக்காரன் நானே சொல்லிவிட்டா நீ யாரும் ஊம்பரத்துக்கு வேஷம் போட்ட? சத்தியமா சொல்றாங்களே, இவன்லாம் அறுத்து போட்டா 10 ஊர் திங்கலாங்க. வீட்டுல சச்சு போது தூக்கி 800 ரூபாய் ஒத்துற எடுத்தாங்க. அப்படியே பண்ணுவாங்க. உன்னை எரிக்கவே முடியாது. கரண்ட் போய் இப்படி தள்ளி விடுச்சா அது நேரம் போது கரண்ட் வர ஆப் ஆகி போகிறவளா கப்பு போனா கப்பு கப்புட்டு முட்டையா. சண்டை என்னுடைய வயிறு என்ன, என்னுடைய வருத்தாகம் என்ன? இன்னைக்கு வச்சுக்க போகல் நாடகம் இல்ல, பாதாளரக்கன் போகவதி திரு கல்யாணம். இந்த நாடகத்துல நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் பேர சொல்ற பீத்தல புண்டை.
ஐயோப்பா ஐயோப்பா அது அப்பயே சொன்னப்பா இது வைக்காதப்பான்னு அடி வாங்கினாரு அவரு கொட்டை கீழே விழுந்துருச்சு பாருங்க. அப்பா கொட்டை விழுந்துருச்சா? ஐயோ நீ வச்சது 2 கொட்டையே. இந்த ஒரு கொட்டை இந்த டபால் போட்டு வை. ஒரு கொட்டை எனக்கு தேவைப்படும். டாக்டர் கொடுத்து தைச்சுக்கலாம். அது எப்படி திரும்பி தப்ப? அதெல்லாம் நாங்க தைச்சுக்கோங்க. டாக்டர் நிறைய இருக்கிறாங்க உள்ள. ஆட்டோமேட்டிக் புலக டாக்டர் இருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்குவோம். யாரோ ஓய் என்னோட வயிறு சொன்னேன். ஆமாங்க. தெரிஞ்சதா புரிஞ்சதா அரிதாயா? நான் வீட்டுல வரும்போது வெங்காயம் பச்சை மிளகா அரிச்சு வச்சுட்டு வந்தேன். கல்ல கறி எடுக்கணும்ல, வீட்டுல வச்சுட்டு வந்தேன். ஐயா என்னோட வயிறு என்ன எனக்கு அவன் நவித தெய்யம் திருக்குன்னு. நான் தெரிஞ்சா அந்த அக்கா வேக்கமா வருது. ஆனா சத்தியமா சொல்றேங்க, உங்களை எல்லாம் கொண்டு போய் மெயின் ரோடு பைபாஸ் ரோடு நிறுத்திட்டா பாத்துக்கோங்க, எந்த லாரி பஸ்ஸுமே போக என்ன அவ்வளவு ஒரு அழகாவே இருக்கு. உங்களாட்ட அழகா யாரும் இருக்க முடியும்? கருமாந்த கப்பா அந்த கப்பு சத்தியமா சொல்றேங்க, உங்க மூஞ்சி அழக பார்த்தா எந்த லாரி எந்த பஸ்ஸுமே போவாதுங்க. ஐயோ அப்பேற்பட்ட அழகுங்க. ஒன்னா நம்பர் பைத்தியார பொண்டையா தான் இருக்காரு. என்னோட வேற என்ன என்னங்க? அகட்ட மாறுவி. அகட்ட மாறு பொறுப்பு. நிகட்ட கரங்க கையில்லைங்க, இது யானையின் தும்பிக்கை. நிகண்ட கரங்கள் நிகண்ட கரங்கள் கோரை முடியா. முடி சூப்பர். கோழி முட்டை கண்ணழகு. கோழி முட்டை கண்ணழகு. கொக்கரிக்கும் கோடாரி வள்ளழகு. சாமி பல்ல பாருங்க. ஏங்க எங்க வீட்டுல ஒரு வாரமா மிக்சி ரிப்பேருங்க. சரி என் பொண்டாட்டி அடிக்கடி போய் பக்கத்து வீட்டுல போய் மிக்சி வாங்கிட்டு தேங்காய் அரைச்சிட்டு இருக்கிறான். உள்ள தேங்காய் இருக்குதுங்க, கொண்டு வந்து குடுக்குறோம் சாமி. அப்படியே சுரண்டு மட்டும் கொடுத்துறீங்களா? அப்ப என் பல்லு பார்த்தா உனக்கு மிக்சி மாதிரி இருக்கா? சத்தியமா மிக்சி பல்லாடுதான் தெரியும். என்ன பண்றது? நாங்க ஒன்லி பியத்தான் தின்போம். கொக்கரிக்கும் கோடாரி வள்ளழகு. கருத்த மேடி வெறுத்தவுடன் வீர தீர முதுகுல வராக்க வெட்ட அரக்க குலத்தில இறக்கவலா நினைச்சபடுத்தி விட்டார். பார்த்தவர் வைந்தோட வேண்டாம், கண்டவர் நதி கலங்க வேண்டாம். அப்பேற்பட்ட என்னோட நாடு பாதாள லோகம். ஆமா சரி, பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய எனது பெயரோ பாதாள அரக்கன். பாதாளத்தை ஆண்டு வரக்கூடிய பாதாள கிறுக்கன் நீங்களே இருந்தா பாதாள கிறுக்க அப்படி பாதாள அரக்கன் இப்படியே இருந்தாலும் என்னை ஈட்டெடுத்த என் தாயார் நிதியா என்னையும் 10 மாதம் சுமந்து வெட்டார்களே. எங்க சுமந்து வெட்டார் உங்களையும் பிள்ளை நினைச்சு கருமாந்த பெத்தாங்களே. துப்புரே இப்படி என்ன சொல்ல? லைட் பூச்சி உட்காந்துச்சு. லைட் பூச்சி உங்களையும் பெற்று எடுத்தார்களே. உங்க அப்பா எங்க அப்பா பேர் என்னங்க? என்ன? உங்க அம்மா பேர் என்னங்க? ஏய் அம்மான்னு சொல்லு. அதாங்க உங்களையும் பெற்றெடுத்த அப்பா நம்ம அப்பா. அப்பா நம்ம அப்பா. நம்ம அப்பா பேர் என்னங்க? உங்க அம்மா பேர் என்னங்க? ஏய் நீ அம்மானு கூப்பிடுறியா இல்ல கோயான்னு கூப்பிடுறியா? அவங்க பேச்சல கேங்க, அவங்க பேச்ச கேட்க சாமி. அப்புறம் என்ன சாமி? நம்ம அப்பா மகராசர். அவருடைய பெயர் என்ன? உங்க அம்மா பேர் என்ன? பேரை சொல்றேன். உங்க அம்மால
ஏண்டா என்னடா பண்ற மனசாட்சின்னு இருக்குதா இல்லைங்க பாவம் அண்ணா பாவரா அந்த அண்ணன் வந்ததுல நம்மளுக்காக வேலை செஞ்சு கொடுத்தோம் குச்சி படுதால ஸ்டேஜ்ல பிரிச்சு மறுபடியும் கட்டத்துல உதவியா இருந்தாரு குழி பண்ணிட்டா இவங்க பச்சடி மண்ணுக்கு எங்க போவாங்க சம்பளம் வாங்குறேன் ஆமா நானும் வேறு சிந்துனா சுத்த விடாங்க வேர்வை சிந்துனா அது இங்க சிந்தாத பின்னாடி பாரு சுடுகாடு இருக்குது அந்த மயானத்துல படிச்சுட்டு சிந்து அங்க எப்படி போய் சிந்த அங்கெல்லாம் சிந்தலான நீ தயவு செஞ்சு இங்க சிந்தாத அங்க எனக்கு சிந்த தெரியாது பொட்டிக்காரன் கூட்டிட்டு போ வல்லாம சிந்து விட்டுருவான் ஆனா தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க ஆடவே ஆடாதீங்க ஏன்னா நீங்க ஆடவே ஆடாதீங்க நான் ஆடுறது அவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன் நீ ஆடுறது எங்களுக்கு பந்தல் சாய்ச்சி பாரு எங்களுக்கு பயமா இருக்குது எல்லாம் அங்கங்க போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஐயா நான் ஆடுறது அப்படியே இருக்கு ஐயா சொல்லாயா ஐயா ஐயா உண்மைதான் ஐயா அந்த போவாதுல பில்லு பேர் சுந்தர ஆற முடியும் என்ன இன்று எடுத்தார்களே என் தாயார் இருந்தியா யாருங்க யார் தெரியுமா யாரு என் தந்தையா கோமேதக ராஜன் ஆமா ஜேசிபி ஓனர் ரமேஷ் அவர்கள் சின்ன தம்பி பாளையத்தை சேர்ந்தவர்கள் கோமாளிக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் ஓம் முருகா வந்துரு அல்ல முருகா இருக்கு வா நீ பயப்படாம்பா ஐயா முருகன் வரலையா யார் மாறாம வந்துருக்குதா இன்னும் ஞானப்பிரகாஷ் அவர்கள் கோமாளிக்காக 10 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் மாசி ஒண்ணாம் தேதி என் தாயாரா யாருங்க என் தந்தையாரா தாயாரோ தாயார் கோமேதகவல்லி ஆமா தந்தையார் கோமேதகராஜன் ஆமா கோமேதகராஜனுக்கும் கோமேதகவல்லிக்கும் நீங்கள் ஆதார அரக்கன் நீங்கள் பிறந்தீர்கள் நான் மட்டும் பிறந்தேனா இல்ல கூட யாராச்சும் பிறந்தாங்களா பிறந்திருக்கிறாங்களா என்னோட சும்மா சொல்லி நினைச்சியா இல்லைங்க எனக்கு பாசத்திற்கும் பாசமான நான் செத்தவங்களும் வயராகிச்சு ஆனா நான் பாசம் வச்சிருக்கிறேன் என் தங்கச்சி மேல தங்கச்சியா ஆமா அழகான தங்கச்சி ஆமா நீயே இப்படி கொடூரமா இருக்கிறீனா தங்கச்சி அந்த அளவுக்கு இருப்பா என் தங்கச்சி முட்டும் பத்தி தப்பா பேசுனா வச்சுக்கோ அப்படியே வாயில போட்டு பச்சில புர்றன்னு விட்டுருவேன் நீ பொச்சில விடுவ சாமி ஏன்னா உன் பொச்சு பெரிய பொச்சு சாமி என் தங்கை வேற என்னன்னு தெரியும் என்னங்க ஓடா சொல்றேன் கூடி
ஏய், ஏய், என்னோட தங்கை வேற என்ன வேணும் தெரியுமா? என்னங்க? என்ன அருமைக்கு அருமையான, பாசத்திற்கு மாசமான, என் உயிருக்கு உயிரான, ரத்தத்திற்கு ரத்தமான யாரு? என் தங்கையின் பெயரோ போகவதி. ஆமா, பகவதி. பாதாள அரக்கன் பூகுவதி. என்னை பத்தி தப்பா சொன்னாலும் ஒரு வார்த்தை ஏத்துப்பேன். ஆனா என் தங்கச்சி பத்தி தப்பா சொன்னா எனக்கு என்ன தெரியுமா? என்னங்க சொன்னேன்? பாதாள அரக்கன் போகவதின்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அதுக்கு முன்னாடி எதுவும் போகவதின்னு சொன்னேன். போகவதி அப்படி. ஏய், பாதாள அரக்கன் நீங்கள், ஆமா. போகவதி உங்களுடைய தங்கை. ஆமா. சரிங்க. ஏய், ஏய், ஓய், ஓய். சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி தரையெல்லாம் நடந்தா காலையில மண்ணா விட்டு சொல்லி வெள்ளியால் தகுடடித்து. ஆமாப்பா, வெள்ளியில. ஆமா, அதுல நடக்க வச்சு அழகு பார்த்தேன். நீங்க. ஆமா, சரி. வீதியில நடந்தா காலெல்லாம் மண்டாகும் சொல்லி சொல்லி தங்கத்தால் தகுடடித்து அதுல நடக்க வச்சு அழகு பார்த்தேன். நீங்களா? ஆமா. அப்ப பெரிய ஆளுங்க. ஏய், சரிங்க. சும்மா விடையாதுரா. என் தங்கச்சி மேல அவ்வளவு உசுரா வச்சிருக்கிறேன். அவ்வளவு ஒரு உயிர். ஆமா, சரிங்க. எனக்கு ஒண்ணுனா கூட விட்டுட்டு போயிடு. என் தங்கச்சிக்கு ஒண்ணுனா உன்னை வெட்டிட்டு தானே போவேன். உங்க தங்கச்சி என்ன வெங்காயத்துக்கு வெட்டுறா? என் தங்கச்சி பத்தி ஏதாவது சொல்லிட்டா? சரிங்க. இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு தெரிந்தவரும் என்ன வேலை? உங்களுக்கு திறந்தவரும் என்ன வேலை? என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? நாடு விட்டு நாடு, கண்டு விட்டு கண்டு சென்று அங்கே இருக்கின்ற நகைகள், பவளம், வைரம், வைதூரியம் என்று சொல்லக்கூடிய நகைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவது என்னுடைய வேலை. ஓ, கொள்ளடிக்கிறது. ஏய், அதனோட கொள்ளடிக்கிறது. ஆமாங்க. இதெல்லாம் எதுக்காக சேர்த்து வைக்கிறேன்? எதனால? என் தங்கச்சிக்கு அப்பா அம்மா கிடையாது. சரி. நான் ஒருவன் விட்டுவே அப்பா அம்மா. சரி. அதனால அப்பா அம்மாவோட ஆசை ஏக்கம் அவளுக்கு வந்துடவே கூடாது, வரவே கூடாது. ஆமா, அதனால இந்த நகையெல்லாம் சேர்த்து வைக்கிறது எதுக்காக? என் தங்கச்சிக்கு மட்டும்தான். உங்க தங்கச்சிக்காகவே? ஆமா. சரி, சரிங்க. என் தங்கச்சிக்கு ஒரு சிறிதளவு கூட, எப்படி ஒரு சிறிதளவு கூட எங்க அப்பா அம்மாவோட நினைப்பே வரக்கூடாது. வரக்கூடாது. ஆமா. அப்பப்ப நினப்பு வந்துச்சுன்னா நினைப்பு வரக்கூடாது. ஒருத்தரம் பண்ணிட்டு அப்பப்ப நினப்பு வந்துச்சுன்னா அண்ணன் பாத்துக்குவாரு. எதுக்கு? நினப்பு வராம பாத்துக்கிறதுக்கு. ஏய், இப்படியெல்லாம் இருந்தாலும் இன்று தினம் நான் எங்கே போக வேண்டாம்? எங்கே போகணும்? நாடு விட்டு நாடு, கண்ட விட்டு கண்டா சென்று நகைகள் எடுத்து வரணும். ஓ, இப்ப நீங்க வந்து கொள்ளடிக்க போறீங்க. ஏய், கொள்ளை அடிக்கணும்னு சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற நகை, பவளம், வைரம், வைதூரியம் அனைத்தையும் இங்க எடுத்து வருவதுதான். அதுக்கு பேர் கொள்ளை இல்லை. கொள்ளை கிடையாது. சரி. இப்படி எல்லாம் இருந்தாலும் இன்றைய தினம் என் தங்கையை அழைத்துக் கொண்டு வா. என் தங்கை இடத்தில் ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு நாடு விட்டு நாடு போவோம். ஆமா, சரிங்க. நீங்க போயிட்டு வாங்க, பாத்துக்கிறேன். போயிட்டா சென்று வருங்களா? பார்த்து பத்திரமாக தங்கை போச்சு கொலைய முடிக்கிட்டு. கேளுங்க சபியார்களே, சாதாரண அரக்கனாகப்பட்டவன் தன் தங்கை போக